எனவே வஸ்தி தன்னுடைய ராஜாத்தி பதவியிலிருந்து, அரச பதவியிலிருந்து அவள் விலக்கப்படுகிறாள், தள்ளப்படுகின்றாள். இந்த இடத்திலே நாம் ஒரு ஆவிக்குரிய ஒப்பிடுதலை நாம் பார்க்கலாம். தள்ளப்பட்ட இந்த வஸ்தி யாருக்கு ஒப்பாக இருக்கிறாள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். ரோமர் 9:31 சொல்லுகிறது, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ரோமர் 9:32 சொல்கிறது, எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். எனவே இந்த வஸ்தி ஆவிக்குரிய விதத்திலே தள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இடையிலே வரலாற்றின்படி நாம் அறிய வருவது என்னவென்றால், 4 வருடங்கள் இதை தொடர்ந்து இந்த செக்சஸ் அகாஸ்வேரு ராஜா கிரேக்கர் மீது மீண்டும் மீண்டும் படையெடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவனுடைய படையெடுப்பு தோல்வியாக முடிகிறது. எனவே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இவைகளுக்கு பின்பு எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, ராஜாவாகிய அகாஸ்வேரின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். எனவே இந்த ராஜாவினுடைய ஊழியக்காரர் ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் இருந்து சகல கன்னி பெண்களையும் கூட்டி வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆவிக்குரிய அர்த்தத்திலே வரப்போகிற இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவிற்கு கன்னி பெண்ணாக பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று பவுல் 2 கொரிந்தியர் 11:2 சொல்கிறாரு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.